ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட பாட்டி காமிக்கிறாங்க. அவங்க மெய்டுவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ண இடத்துக்கு உங்கள் பேரன் போகலன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு, நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், அவனை மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு என்னோட சொத்துல நான் பாதியை கொடுக்குறேன்னு சொன்னதுமே அங்கே கேர்ள்ஸ் எல்லாமே வருஷ கட்டி அங்கே நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியாச்சும் நான் இவனை இன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படின்னா தான் வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்காங்க. பட் அவன் யார் பக்கத்துலேயுமே நெருங்கியே வரமாட்டானே, அவன் வந்துட்டு ரொம்பவே ஒர்ஸ்டானவனேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு கவலையாயிட்டுருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு பொண்ணு அங்கே பக்கத்தில் போய் பேச போனால் விலைக்கிட்ட அங்கே புழுக்குள்ளே விழுக வச்சிடுறான். இன்னொருத்தங்க ஹேண்ட் செக் பண்ண போனால் அதை கூட வந்து பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கான். இன்னொரு பொண்ணு அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கேட்டதுமே தலையில் தூக்கி அங்கே ஒயினை ஊற்றி விட்டு அந்த பொண்ணையுமே அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். இப்போ இன்னொரு பொண்ணு பார்த்தா கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அங்கே ட்ரக்கையுமே கலந்துட்டு அவன்கிட்ட அங்கே கொடுத்ததும் அவன் அதை அங்கே குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அப்போ இவன் எங்கே போயிட்டுருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் எனக்கு சொந்தமாகறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே கூட வந்துட்டு உள்ள ஒரு பர்சன் வந்து உள்ளே இழுத்துடுறாங்க. அவங்க 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப அது பார்த்தா அங்கே அவங்க அசிஸ்டன்ட் தான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. பிறகு இந்த மேனேஜரை பார்த்தா அங்கே அப்படியே ஒரு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்து தப்பான எண்ணத்தில் பார்க்குறான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் ஜியா தான். அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி போயிட்டு நீ இப்போ வந்து ட்ரிங்க் பண்ணி கூட சேர்ந்து அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு வேணான்னு சொன்னதுமே சீனியர்கிட்ட நீ இப்படிலாம் பேசினேன்னா என்ன வந்துட்டு நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, ட்ரிங்க் பண்ணுறதுல உனக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை அப்படின்ற சட்டி கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு அப்போ கொஞ்ச நேரத்துல எங்கள் தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆரம்பிச்சதுமே வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எனக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு, நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்டு வா அப்படின்ற சொன்னதும் பாஸ் உங்களுக்கு எதுவும் வந்து ட்ரக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இந்த சைடில் நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த சைடில் வந்துட்டுருக்கா. அவளோட நிலைமையுமே சுத்தமாக சரியில்லை. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒன்று அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து பார்க்கும்போது நிலம்பு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய் கிடக்கு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு வேவாங்க வந்து அவரை மட்டும் அங்கே காப்பாற்றி அவன் வந்து அந்த தூக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் வந்து அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் போய் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அங்கே நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஷாக்காகி போயிடுது. நான் என்ன வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவோட பிரேஸ்லெட் மட்டும் தான் கிடக்கு. அவள் வந்துட்டு யார் இப்படி பண்ணது, என்னோட லைஃபே வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. ஒரு மந்த்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. எனக்கு வந்துட்டு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, இப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும்ல என் குழந்தைங்களாலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷம் தான் ஆகிட்டுருக்கு. ஒரு இயர்ஸ் ஆஃப்டர் அங்கே நம்ம ஹீரோ திரும்ப அப்ராட்லேருந்து கண்ட்ரிக்கு வரும்போது பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அவங்க அடிக்கடி ஏதாச்சும் மறந்து போயிடுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி அந்த பொண்ணை பற்றி நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியான்னு சொன்னதும் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பாஸ், இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ஒரு பர்த் மார்க் மட்டும் பார்த்துருக்கான், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு அவனுக்கு, இப்படி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது, பாட்டி இப்படி வந்துட்டு காணோம்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக மெய்டுங்கிட்ட அங்கே கோவப்பட்டு கத்துறான். என்ன உங்களால் ஒழுக்கமாக பார்த்துக்க கூட முடியாதான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க 2 பேருமே அங்கே வந்துட்டுருக்காங்க ஸ்கூல் முடிஞ்சு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி அவங்க பாட்டு வந்துட்டு அங்கே கிராஸ் பண்ணி போக போகிறாங்க. அப்போ ஒரு கார் வந்துட்டு இடிக்க வந்துடுது. வேமா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பிடிச்சி இழுத்து அங்கே காப்பாற்றிடுறா. அதுக்குள்ளே இருந்து அந்த மியா அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. கண்ணு தெரியுதா இல்லையா, எப்படி வந்துட்டுருக்க, சாகிறதுக்கு உனக்கு என்ன ஏடம் தான் கிடச்சிச்சா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறா. ஹீரோயின் நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா, வயசானவங்ககிட்ட நீ இப்படி தான் பேசுவியா, காரை பார்த்து ஓட்டிகிட்டு வராமல் வந்துட்டு நீ இப்படியா பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் என்ன பார்த்து வராமல் வந்தேன், இந்த லேடி தான் கண்ணு தெரியாமல் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும் நான் என்னோட பேரனை பார்க்க தான் வந்தேன், அவன் எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி கோவப்படுறாங்க. அப்போ அந்த மியா இன்னுமே மரியாதை இல்லாமல் அங்கே பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினோட கையில் அந்த பாட்டி அந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட சொல்லியிருக்காங்க உனக்கு ஏதாச்சும் பொண்ணு பிடிச்சிச்சுன்னா நீ அவளுக்கு இந்த பிரேஸ்லெட்டை கொடுன்னு சொல்லி
சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அப்படின்னா இவ தான் என்னோட டாட்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாமே இந்த மியா கேட்டுட்டு பார்த்தியா கொடுமைய அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் வந்து அப்போ வந்து ஒரே குடும்பம் தான் வச்சுக்கலாமே. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு வந்து பிள்ளைங்களோட அப்பா யாருன்னே தெரியாது இப்போ வரைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அப்போ ரொம்ப கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்க? என் பிள்ளைங்கள பற்றி பேசுகிறேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். பெரிய ஒழுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கியே. நீ வந்து அந்த மேனேஜர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதா? இப்போ உன் லட்சணத்தை பற்றி அந்த மேனேஜரோட ஒய்ஃப்ட்ட நான் வந்து சொன்னேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நான் இப்போ கால் பண்ணி அவங்கள இங்கே வர சொல்லவான்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோயினை சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ பாட்டிகிட்ட இந்த கோட்டை நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப குளிருன்னு அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் அங்கே கழட்டி வச்சுட்டு அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. ப்ளஸ் தான் நீங்கள் வந்துருங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பாங்க போல் பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அங்கே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுமே நீ ஏன் ஏமா எல்லாத்தையுமே சமையல் பண்ணிகிட்ருக்க சர்வெண்ட்டில் ஏன்னு சொன்னதும் பாட்டி சர்வெண்ட்டில் வைக்கிற லெவலுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது நானே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி சின்ன வீட்டில் போய் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உங்கள் ஃபேமிலி எதுவும் பேங்க்ராப்ட் ஆயிடுச்சான்னு சொன்னதும் பாட்டி ஆமாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல இந்த கார்டை வச்சுக்கோ இதில் 1 மில்லியன் காசு இருக்குது உனக்கு வந்துட்டு எது தேவை நீ எல்லாமே வாங்கிக்கோ குழந்தைகளுக்காக எல்லாமே நீ பண்ணு அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ தான் அங்கே வர்றான். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுறா. நீங்கள் தானே அவங்களோட பேர் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொன்னதும் சரி வாங்க பாட்டி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. பாட்டி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்காக நீ இவ்வளோ லேட்டாக வந்துருக்க டிங் ஷாங் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. உன்னோட ஒய்ஃபு குழந்தைங்களை விட்டுட்டு நீ வாட் சுற்றிட்டு இருப்பியா நான் பாரு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க அமைதியாக நான் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே வந்து பிளாக் கார்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த பொண்ணு சரியான பேராசை பிடிச்ச போல் பாட்டிகிட்ட வந்துட்டு எப்படியோ சொல்லி அங்கே வந்து காசு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கார்டை நீங்களே வச்சுக்கோங்க ஏன்னா பாட்டி வந்துட்டு எனக்கு வந்து இந்த கார்டை வந்து குழந்தைங்களுக்காக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதோட அந்த பின் நம்பருமே உங்களோட பர்த்டே டேட் தானாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம பாட்டி வேகமாக வந்து கார்டை பிடிங்கிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க நான் உனக்கு கொடுத்தா நீ அவனுக்கு போய் கொடுப்பியா இந்த குழந்தைங்கிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகும்போது உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டி என் கூட சேர்ந்து கிளம்புவான்னு சொன்னதும் நான்லாம் வரமாட்டேன் என் மருமகளோட சேர்ந்து நான் இங்கே தான் இருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம மேரேஜ் ஆகலைன்றப்ப இங்கே எப்படி இருக்க முடியும்னு சொன்னதும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னா நாளைக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே சரி பாட்டி நான் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ என்ன பாஸ் பாட்டிக்காக நீங்கள் சொன்னீங்களா உண்மையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மேரேஜ் பட் வந்துட்டு நான் வந்து சும்மா வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்து பெருசாக அங்கே காட்டிக்க வேணாம் அவன் வந்து பெரிய பணக்காரன்னு நினச்சா டைவர்ஸ் வாங்கிட்டு சொத்தை பறிக்கலான்னு பார்ப்பாள் அப்படின்றத அவன் சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறான். 2 பேருமே சேர்ந்து நெக்ஸ்ட் டேவே அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு இந்த மேரேஜில் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் உன் பாட்டி வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க நான் அதை பற்றி உன்னோட இன்ஃபர்மேஷன்லாம் விசாரித்தா எதுவுமே கிடைக்கலையேன்னு சொன்னதும் ஏன்னா அந்த கம்பெனியில் நான் டெம்பரவரியாக தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அங்கே பயங்கரமான வந்துட்டு கார்லாம் வந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் இறங்கினதுமே என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எல்லாமே வாடகைக்கு வாங்கிட்டு சும்மா வந்துட்டு ஃபேக்காக என்னென்னத்தையோ பாட்டி கொண்டு வந்துட்டுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது நீ நம்பாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்து அவனோட பேர் வந்து லீஷங் அவன் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து பொய் தான் பாட்டி இவனோட குழந்தை வந்துட்டு கிடையாது இவங்களை ஏமாற்றி ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு புறத்தையும் பறிக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் பொய்யாடா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம இப்போயே போய் வந்து டிஎன்ஏ எடுத்துடலாமே அப்படின்றத சொன்னதும் பாட்டி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது போய் எடுக்கலான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு டிஎன்ஏவே எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுமே அந்த லீஷங் வேமா அதை வந்து வாங்கி பார்க்குறான்.
பார்த்தா குழந்தை வந்து இவனோடதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அப்ப அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கூட சேர்ந்து இருந்தது இவன் தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ வந்து நம்ம தான் காச குடுத்து மாத்த சொல்ட்டோம்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு மாறி இருக்காக்குன்னு சொல்லிட்டு அவன் நெனச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் அவன்ட்ட போய் கேட்டதும், எல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னதுமே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அப்ப அங்க டாக்டர் கால் பண்ணதுமே, இவன் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசின பேமெண்ட் வந்துரும்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவருக்கு 2 லேக்குமே அனுப்பி விட்டதுமே, எதுக்காக இப்ப காசு அனுப்பி விட்டுருக்காங்க? நான் தான் ரிப்போர்ட்ட மாத்துறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கலையே அப்படின்றத சொல்லிட்டு, அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நான் அப்பயுமே அவன் வந்துட்டு, "இல்ல இது கண்டிப்பா ஃபேக் தான். இவன் ஏதோ பொய் சொல்லியிருக்கான்னு" சொல்லிட்டு, அங்க சண்டை போட்டதுமே, பாட்டி அவன குச்ச வச்சுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வெட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன நெனச்சிட்டுருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் குடும்பத்தில குழப்பத்த உண்டாக்குவியான்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்துட்ருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளம்பலாம். நம்ம வந்துட்டு போயிட்டு தேவையானப்ப வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றப்ப, நம்ம பாட்டி அங்க வந்துடுறாங்க. "என்ன பேசிட்டுருக்கீங்க? 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிருச்சு. 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா எப்படி இருப்பீங்க? ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும்" அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு நம்மளோட வீட்டுக்கு போலான்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோ பேங்க்ரப்ட் தான் ஆயி போயிட்டோமே, எந்த வீட்டுக்கு போறது அப்படின்றத சொன்னதும், இப்ப நம்ம ஹீரோயின் பேசாம அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளோட வீட்டுக்கு போலாமான்னு சொல்றதும், பாட்டி அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆமாம்மா நம்ம போலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்குமே வேற வழி இல்ல. ஏன்னா வந்துட்டு பாட்டியோட முன்னாடி ஆக்டிங் பண்ணி தானே ஆகணும். ஆமா நம்மளுக்கு மேரேஜ் ஆயிருச்சுன்னா எல்லாருமே ஒரே வீட்ல தானே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, அவனுமே அங்க நடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோங்க கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டிருக்கான். "நீ வந்துட்டு இப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா?" அப்படின்றத சொல்லிட்டு, ஆனா இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசியிருக்கான். நான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ நம்ம பாட்டியுமே அங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்காங்க. இவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு, சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பாட்டி எங்க குழந்தைங்கள கையில புடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்பவே அவங்களுக்கு ஹாப்பியாயிட்டுருக்காங்க குழந்தைங்களோட பேசிட்டு போறது. நம்ம ஹீரோ உன்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆல்ரெடி உன்ட்ட ஃபர்ஸ்ட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு சொன்னதும், இதில வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. பட் வந்துட்டு என்ன வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, பெருசா வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து திடீர்னு சொன்ன வாசி அங்க வந்துட்டு இருக்க முடியாது. அங்க வீட்டு ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம இங்க வர வேண்டியதாயிருச்சு அப்படின்றத அவ சொல்லிட்டுருக்கா. சரி நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்றப்ப, நம்ம 2 பேருமே சேர்ந்து தானே எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும், அவனுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க ஓகேன்னு சொல்றான். அப்ப அங்க வந்து போயிட்டுருக்கும்போது, மேல பார்த்தா அங்க ஒரு லேடி தண்ணீய ஊத்தி விட்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த லேடி வந்துட்டு யாரோ இருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்க சாரியெல்லாம் கேட்குறாங்க. ஆனா அங்க நின்னுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான். இவ தான் வந்துட்டு வேணும்னே வந்து என்ட்ட சண்டை இழுக்கணும்னு இப்படி வந்து நின்னுருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்தி விட்டுட்டு இப்படி தப்பா பேசுறீங்கன்னு" சொன்னதும், "இவள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னோட ஹஸ்பண்ட வந்துட்டு இவ செட்யூஸ் பண்ண பார்க்குறான்னு" சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஓவரா பேசினதுமே, இங்க பாட்டி பயங்கரமா அங்க வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோவுமே கத்திட்டு இருக்கான். இப்ப அந்த லேடி வாய்க்கு வந்தபடி பேசினதுமே, ஹீரோயின் அங்க இருக்க குப்பையெல்லாம் பெரக்கி கொண்டு போய் அந்த லேடியோட வாசல்ல போட்டுட்டு, ரொம்ப மோசமா அங்க வந்துட்டு திட்டி சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். "ஃபர்ஸ்ட்டு உன் புருஷன் மூஞ்ச நீ பார்த்துருக்கியா? பார்க்கறதுக்கு நல்லா குண்டா அவ்ளோ அக்லியா இருக்கான். வயசான கிழவன். அவன போய் நான் வந்து செட்யூஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கேனான்னு" சொல்லிட்டு, ரொம்ப மோசமா அவ வேற அங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுடுறா. "எனக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்கு. இங்க பாரு அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு போயிட்டுருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்து அங்க மெசேஜ் பண்றான் அசிஸ்டன்ட்டுக்கு. "இந்த லேடி இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி காலி பண்ணி விடுங்க" அப்படின்றத சொல்லிடுறான். இவன் ஹீரோயின் அங்க போயிட்டு அங்க வந்து சாரியெல்லாம் கேட்குறாங்க. "இந்த லேடி இந்த மாரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்பவே வந்துட்டு வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன்" அப்படின்றத அவ சொல்றா. பிள்ளைங்க, பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. "அட பாவிங்களா! மேல எவ்வளோ உயரத்துக்கு வீட பார்த்து வச்சிருக்கீங்க. எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு" சொன்னதும், அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "என்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. என்ட்ட அவ்வளோ காசுமே இல்ல பாட்டி. அதனால தான் நான் வந்து இப்படி சின்ன வீடா பார்க்க வேண்டியதாயிருச்சு. அது வந்துட்டு கம்மியான ரேட்ல இங்க மேல இப்படி தான் கிடைச்சிச்சு பாட்டி" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானுமே உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். கண்டிப்பா உன் குழந்தைங்கள நல்லபடியா நான் பார்த்துக்கிருவேன்னு" அவன் சொல்றான். இப்ப பாட்டி அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து சந்தோஷமா இருக்கலாம். பேசாம நம்மளோட வில்லாக்கு போயிரலாமான்னு சொன்னதும், "பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம தான் பேங்க்ரப்ட் ஆயிட்டோமேன்னு" சொன்னதும், "இத்தன பிரச்சனைக்கு காரணமே நீ தான்டா. உன்னால தான் எனக்கு இவ்ளோ பிரச்சனைன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டு திட்டிட்டு, "அதான் பேங்க்ல வந்துட்டு அவ்ளோ காசு இருக்கே. அத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு" சொன்னதும், பாட்டி இப்படிதான் எதையாச்சும் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். "சரி இருக்கட்டும் பரவால்ல. நான் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் சூப்பரான லஞ்ச் லஞ்ச் ரெடி பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட் குடுக்குறேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்க குழந்தைங்க
பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு செமையாக விளையாண்டுட்ருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கு. அப்போ எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணும்போது நம்ம பாட்டி சரி தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேருமே உள்ளே போங்க அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே உள்ளே அனுப்பி விட்டதுமே அப்போ அந்த பசங்க 2 பேருமே கேட்குறாங்க, பாட்டி எதுக்காக அவங்கள இப்படி ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புறீங்கன்னு சொன்னதும், உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க வேணாமா அதுக்காக தான் சொன்னதும், அந்த பிள்ளைங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கைதட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே கதவை வந்துட்டு அங்கே திறக்க ட்ரை பண்ணாலுமே முடிய மாட்டுது. வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் தான், உனக்கு தெரியலன்னு சொன்னதும், அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி யார் வந்துட்டு பெட்டில் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. 2 பேருமே ஃபைனலாக சரி 2 பேருமே சேர்ந்து படுத்துக்கலாம் வந்து, ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் அவளோட பிரேஸ்லெட் எடுத்து அங்கே வந்து மறைச்சி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவங்க குளிக்க போயிடுறா. அப்போ வந்துட்டு அதை எடுக்க போகும்போது வேமா இவன் வந்துட்டு என்னோட திங்ஸில் நீங்கள் எதையுமே கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே இப்படி பக்கத்தில் படுத்துகிட்டே அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆகிட்ருக்காங்க. பார்த்தாங்க மேலே என்னத்தையே கத்திக்கிட்டு அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் குச்சை வச்சு குத்திட்டு மரியாதையோட படுக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாக அங்கே நம்ம ஹீரோ மேலே போய் அவள் விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நீன்னு அப்படியே அங்கே டச் பண்ணதும் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்து அவன் பாட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ கையில் வந்துட்டு அங்கே பிரேஸ்லெட் இருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த பிரேஸ்லெட் எப்படி வந்துட்டு உனக்கு கிடச்சிச்சு அப்படின்றத செட் அங்கே கேட்கும்போது அப்போ அவள் இது வந்துட்டு என்ன வந்து சொல்கிறதுக்கு இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் ஒர்த்தானது கிடையாது, இது ஜஸ்ட்டு வந்துட்டு பக்கத்து ஸ்டோரில் தான் சீப்பாக நான் வாங்கினேன்னு சொன்னதும் பார்த்தா ஒன்றும் சீப்பாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கான். ஏன் இதை பற்றி நீ வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவனுக்கு என்னென்னா எதுவும் வந்துட்டு அந்த பொண்ணாக இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டவுட்டாக இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் குழந்தைங்களோட பயாலஜிக்கல் ஃபாதரை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன், பட் வந்துட்டு அது கஷ்டத்தினால விற்றுட்டு இதை மாதிரி வாங்க வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொல்லும்போது இப்போ நீ என்ன சொன்னேன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த மியா கால் பண்ணிட்டு இப்போ டைம் என்ன ஆகிட்டுருக்கு தெரியுமா, நீ வாட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும் அங்கே டைமை பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுது. ரொம்பவே வந்து நர்வஸ் ஆகி போயிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்பி விடுறா. நம்ம ஹீரோவுமே பார்த்தா அவனுக்குமே இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு அவனுமே வேகமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த குட்டி பப்பா நேற்று நைட் என்னவோ அவங்க ரூமில் இருந்து சவுண்டாக வந்துச்சுன்னு சொன்னதும் என்ன பேசுகிறேன்னு தெரியல ரொம்ப ஷை ஆகிட்டு 2 பேருமே வேகமாக அங்கேருந்து கிளம்பி ஓடினதுமே பாட்டி கோவப்படுறாங்க. 2 பேத்துக்கும் மார்னிங் கிஸ்னால் கூட என்னான்னு தெரியுதான்னு பார்த்தியா அப்படின்றத சொன்னதும் அந்த குட்டி பாப்பா நான் கொடுக்குறேன் பாட்டி உங்களுக்குன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே அங்கே சந்தோஷமாகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுமே அந்த மியா பிடிச்சி இழுத்துட்டு உனக்கு வெட்டிங் ஆயிடுச்சுன்னா நீ இஷ்டத்துக்கு வந்துட்டு நீ வாட்டு சுற்றிட்டு இருப்பியா, நீ வந்து ஆஃபீஸ்க்கு டயத்துக்கு வர வேணாமா, உன் குழந்தைங்களுமே உருப்படாததுக்கு தானேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க பாத்ரூம் ஃப்ரெஷ் எடுத்து ஃபேஸை வச்சு இடிச்சு விட்றா. என்ன நீ வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஏன்னா நீ வந்து மார்னிங் பல்லு விளக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன் வாயிலேருந்து கெட்ட நான் அடிக்குதுன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பண்ணதுக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லும்போது என் குழந்தைங்களை பற்றி பேசினேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உடனே இவன் இந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு அங்கே செடியூஸ் பண்ணிவிட்டு அவன் கூட அங்கே தப்பாக நடந்துக்கிறா. அங்கே வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் எனக்காக வந்துட்டு அவளை வந்து பழி வாங்கணும், அவள் என்னை ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டான்னு சொன்னதும் ஒன்றும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. பின்னாடி போய் தப்பான எண்ணத்தில் அங்கே டச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டாங்க எல்லாரும் முன்னாடியுமே. நீ இப்போ என்ன வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அந்த மியாவுமே இவன் இப்பயுமே வந்துட்டு இப்படி தான் பண்ணிட்டுருக்கா பார்த்தீங்களா, இவளோட புத்தியே இப்படி தான் சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவள் வந்து குழந்தைங்கள பெற்று வச்சுருக்கா, பட் வந்து அதுக்கு அப்பா யாருன்னு தெரியாது, இவளோட கேரக்டரை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேனேஜருமே செடியூஸ் பண்ண பார்க்குறாளான்னு சொல்லி அங்கே அவளை அடித்து அங்கே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்கா நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருக்க கூட ஜால்ராக்கள் எல்லாருமே அதே மாதிரி அங்கே
பண்ணிட்டுருக்கோமே ஹீரோயின் அங்கே வேஸ்ட் பாட்டில் அங்கே கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. உங்கள் இஷ்டத்துக்கு என்ன புள்ளி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். நான் எதுவுமே தப்பு பண்ண கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே. நீங்கள் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணீங்கன்னா என்னன்னு தெரிய போகுதுன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டாங்க கொஞ்சம் பயமாயிருது. இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அங்கே அசிஸ்டண்ட்டை. குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூலாக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். இப்போ படிக்கிற ஸ்கூல் சரியில்லை அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் நல்ல வீடாக பாருங்கள். அதில் 3 பெட்ரூம் இருக்கணும். குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் என்ன பாஸ் நீங்கள் வந்துட்டு இப்படி மாறிட்டுருக்கீங்க. என்ன நீங்கள் டைவர்ஸ்லாம் அவங்கள பண்ண போகிறது கிடையாதான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீங்கள் தேடிட்டே இருங்க. அவள் கிடைச்சதுமே நான் இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் மனசுலேவும் ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தோணலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே குழந்தைங்கிட்ட இருந்து கால் வந்துடுது. இப்படி அம்மாவை ஆஃபீஸில் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளீஸ் நீங்கள் போய் காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினை அந்த ஆள் ரொம்ப அங்கே மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்துட்டு ஃபுட்டேஜில் பற்றிலாம் பேசினேயே, நீ இப்போ என்ன பண்ணுவேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ வந்து இப்படி பண்ணியிருப்ப, யாரா நீன்னு சொன்னதும் நான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே உடனே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கம்பெனியில் ஒரு சாதாரண டெம்பரவரி ஒர்க்கர் தானே இவன் இவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் என்ன பண்ண முடியுன்றதை உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணி இந்த ஆள் ஜாப்பை விட்டு தூக்குங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வாட்சை வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்து இப்படி வந்து அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவன்ட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது நம்ம பாஸோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஆச்சு, இவர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. வந்துட்டு இந்நாள் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதை எல்லோரும் இங்கேருந்து போங்க, வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, நான் வந்து வேகமாக வந்து காப்பாற்றிருக்கணும் இல்லை, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னதும் அது சரி நான் இங்கே வந்துட்டு இப்படி கஷ்டத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதுமே குழந்தைங்க தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க ட்ராக்கர் வச்சுருக்காங்க, அது மூலமாக உனக்கு வந்துட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்படி வந்து இதெல்லாமே வந்து பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு சும்மா சாதாரண டெம்பரவரி ஒர்க்கர் தானே, மேனேஜர் உங்களுக்கு வந்துட்டு தூக்குற லெவலுக்கு பவர் இருக்கான்னு சொன்னதும் அங்கே அவரோட அசிஸ்டன்ட் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ப்பா, அவரை வச்சு தான் நான் பண்ணேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவேங்க சந்தோஷமாயிட்டுருக்கா. அப்போ அவன் கார்டை கொடுத்துட்டு இது என்னோட சேலரி கார்டு நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நீ வந்துட்டு உன்ட்ட காசு இருக்குன்னா ஃபஸ்ட்டே என்கிட்ட நீ கொடுத்துருக்க வேண்டியதானே, பாட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்து குணப்படுத்திருக்கலாம், அவங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு, குழந்தைங்களுக்குமே வின்டர் சீசனுக்கு ட்ரெஸ் வாங்கணும், உனக்குமே வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது நீ என்ன இப்படியே சொல்லிட்டுருக்க, உனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னதா, என்னோடய ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட சரி இப்போ ஆஃபீஸ்க்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மிச்ச ஒர்க்லாம் பண்ணணும்னு சொன்னதும் இல்லை நம்ம போகலாமான்னு சொன்னதுமே அப்படிலாம் வந்துட்டு போக முடியாது, நான் என்னோடய ஒர்க்கை பண்ணிவிட்டு வரேன், நீயுமே போய் ஒர்க்கை பாரு அப்படின்ற சொல்லிட்டு போனதும் நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் என்ன உங்களுக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சா, அவங்க மேலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காசு மேலெல்லாம் ஆசை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கான். சரி ஓகே பாஸ் நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில வில்லாஸ் அப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவளோட பேரில் வாங்கணும், காம்பன்சேஷனாக வச்சு கொடுக்கணும்னு சொன்னதும் சும்மா வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. இவர் போய் வந்துட்டு அவங்களுக்கு போய் டைவர்ஸ் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே யோசிச்சுட்ருக்காரு. மியாவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. உடனே வந்துட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி விட்டு அங்கே விசாரித்து சொல்லியிருக்கா. கொஞ்ச நேரத்தில் அங்கே இன்ஃபார்ம் வந்துடுது அவர் தான் வந்து உண்மையான பிரசிடென்ட் சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ லக்கியா, நான் இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்ல பேசும்போது ஒருவேளை அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பொண்ணு நீங்கள் கிடச்சிருச்சுன்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுவீங்களான்னு சொன்னதும் இல்லை அந்த பொண்ணுக்கு நான் ஏதாச்சும் காம்பன்சேஷன் கொடுப்பேன், இதுக்கப்புறம் நான் இவ்வளோ விட மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பீட்ஸை பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே அவள் தெளிவாக கேட்டுட்டு நான் ஏதாச்சும் ஐடியா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறா. நம்ம ஹீரோயின் மலையில் போயிட்டு இருக்கும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோங்க குழந்தைங்களோட வந்துட்டு அவளை அங்கே தூக்கி விட்டுட்டு குழந்தைங்க தான் சொன்னாங்க நீ அம்பர்லாம் எதுவுமே எடுக்காமல் போயிருக்கேன்னு, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்த்தாங்க சூப்பரான வந்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு சந்தோஷமாக இருது. ஆனால் இவ்வளோ
வந்துட்டு காஸ்ட்லியான வீட நீங்க விலைக்கு வாங்கியிருக்கீங்களே! இதுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட் வரும் அப்டின்றத சொல்லிட்டு அவ கோவப்படுறப்ப, அப்ப பாட்டி வந்துடுறாங்க. "நீ ஒண்ணும் கவலையெல்லாம் படாத. இந்த வீடு வந்துட்டு என்னோட க சொந்தக்காரவங்களோட வீடு தான். அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரெண்ட் கம்மியா தான் குடுத்துருக்காங்க" அப்டின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருது. அப்ப பாட்டி, "உங்களுக்காக எல்லாருக்குமே சூப்பரா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவுக்கு அங்க ஃபோன்ல மெசேஜ் வந்துருது. அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பொண்ணு வந்திருக்காங்க. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அவன் நான் இப்போ வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கு. கிளம்புறேன்னு சொன்னதும், "என்ன வேலை இருக்கு? சாப்பிட்டுட்டு போன்னு" சொல்லிட்டு பாட்டி கோவப்பட்டாலுமே, நம்ம ஹீரோ, "இல்ல பாட்டி முக்கியமானதுன்னு" சொன்னதுமே, "ஹீரோயின் இருக்கட்டும் பாட்டி, அவர் ஒர்க்க போய் பார்க்கட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றா. அங்க அந்த மியாவ பார்த்தா அப்படியே ஸ்டைலா அங்க வந்துட்டு உள்ள வாக் பண்ணி வந்துச்சேக்கா. அப்ப அங்க அவரு, "இதான் பாஸ் அந்த பொண்ணுன்னு" சொன்னதுமே, இந்த மியா, "இது வந்துட்டு இந்த பீட்ஸ் பாருங்க" அப்படின்றத சொல்லிட்டு குடுக்கும்போது, அந்த பீட்ஸ் அவன் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சேக்கா. அவ போய் அந்த ஆள்ட்ட வந்து விசாரிச்சிருக்கா. இது அந்த பொண்ணு உங்ககிட்ட வித்துட்டு போனால, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நெறையா காச குடுத்து தான் வாங்கியிருக்கா போல. அப்ப அங்க வந்துட்டு நீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ட்ட இந்த மாரி தப்பு பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு தெரியுமா? நான் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஒரு கலிசல வந்துட்டு அப்படி வந்துட்டு பொய்யா பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோவுமே, "சரி ஓகே. உங்களுக்கு வந்துட்டு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் பண்றேன்னு" சொன்னதும், நான் என்ன கேட்டாலும் நீங்க குடுப்பீங்களான்னு சொன்னதும், என்னால முடிஞ்சா நான் பண்றேன்னு சொல்லும்போது, அப்ப அவன் செக் போட்டு குடுத்துட்டுருக்கான். அப்ப அவ, "நீங்க வந்துட்டு என்ன இவ்வளோ செக்க போட்டு குடுத்துட்ருக்கீங்க? எனக்கு இது வேணான்னு" சொல்றா. ஏன்னா அவளோட ஐடியா. நான் இத வந்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட வந்து காசு செலவு பண்ணியிருக்கேன். அத எப்படி வந்துட்டு ஈஸியா குடுக்க முடியும்ன்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட்ல போயிட்டுருக்கு. அப்ப அவ அந்த பீட்ஸ தாங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி புடுங்கிடுறாங்க. அவ வந்துட்டு, "நீ எப்படியாச்சும் வந்துட்டு இவன நான் மேரேஜ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப நீங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு" சொன்னதும், அது என்னால முடியாதுன்னு சொன்னதும், "அப்ப எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். பிறகு வீட்டுக்கு கிளம்பி வந்தா நம்ம ஹீரோயின் அங்கவே தூங்கிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா. அவன அங்க பார்த்துட்டு, "என்ன இங்கேயே படுத்துட்டேன்னு" சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின், "இல்ல நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சாப்பிடலாமா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லப்பா நான் வந்துட்டு ஒர்க் அதிகமா இருந்துச்சா, வெளியவே சாப்பிட்டேன்னு" சொல்லிட்டு அவன் பொய் சொல்லிடுறான். அவ வந்து ரொம்பவே அங்க ஹாப்பியாயிட்டேக்கா. "எனக்கு வந்துட்டு உண்மையிலே நீங்க ஹஸ்பண்டா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? என் குழந்தைகளுக்குமே ஒரு அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு" சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்க ஹாப்பியாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ பிரசிடென்ட்ன்ற உண்மைய சொல்லிருவோமா? இல்ல இந்த இப்படி மேட்ருகள வந்துட்டு உண்மைய சொல்லிருவான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பட் வந்துட்டு அவன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த ப்ராப்ளமே இல்லன்னு சொல்லிட்டு அங்க திரும்பவுமே பொய் பேசுறான். நம்ம ஹீரோயின், "என்ன பிரச்சனைனாலும் நீங்க என்ட்ட சொல்லுங்க. ஆனா பொய் மட்டும் சொல்லாதீங்க. பொய் பேசுறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்றா. பிறகு இங்க அசிஸ்டன்ட், பாஸ் இப்படி மேடம்க்கு வந்து தான் பொய் பேசினாலே பிடிக்காதுன்னு சொல்ட்டாங்க. நீங்க எவ்வளோ நாளைக்கு இத மறைச்சிட்டு இருக்க போறீங்க? இது மறைக்கிற விஷயமா? அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். இந்த மியாவ பார்த்தா வாங்குன காசுல ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்கெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாமே, "வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்குன்னு" சொல்லும்போது, இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சில வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஆனா இப்ப எல்லாமே சார்ட் அவுட் ஆயி, நாங்க ரொம்பவே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரு எனக்கு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பிளாக் கார்டையுமே காமிச்சுட்டு ரொம்ப சீன் போட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கார்ட பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. வேகமா அந்த கார்ட புடுங்கி பார்த்துச்சேக்கா. ஒரு வேளை வந்துட்டு நானா வந்து ஓவரா வந்து திங்க் பண்றேனா? அப்படிலாம் இருக்காது. அவர் வந்துட்டு கண்டிப்பா அப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அத பெருசா எடுத்துக்கல. நம்ம ஹீரோ "இந்தா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு" அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக அங்க சாப்பாடுலாம் குடுத்துட்ருக்கான். ஆனா அவளுக்கு அங்க வந்துட்டு என்னன்னே தெரியல. சாப்பிடுறதுக்கே மைண்டே வரமாட்டுது. இப்ப நம்ம ஹீரோ, "நான் வந்து உன்ன வெளிய கூட்டிட்டு போய் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி குடுக்கவான்னு" சொன்னதும், "இல்ல அதெல்லாம் வேணான்னு" அவ சொல்றா. 2 பேருமேங்க ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, இவ அப்படியே நக்கலா சிரிக்கிறா. "என்ன நிலைமையாக போகுது பாரு" அப்படின்ற சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு பாட்டி, குழந்தைங்க எல்லாருமே மீட் பண்ணிட்டு, "இன்னைக்கு வந்துட்டு உனக்கு சூப்பரான வந்துட்டு சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. நீ எங்க கூட வான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்க்குலாம் கூட்டிட்டு போறாங்க. "எதுக்காக இங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு" சொன்னதும், "நீங்க வந்துட்டு சூப்பரா நீங்க ரெடி ஆகணும். அப்பா வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா ப்ரப்போஸ் பண்ண போறாருன்னு" சொன்னதும், அங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்க தான் கிளம்பிட்டுருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின பார்த்தா அங்க ரொம்பவே வந்துட்டு சூப்பரா கிளம்பி ரெடி ஆயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஆனா அப்ப அந்த மியா வந்து அங்க கால் பண்ணிட்டு, "உங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க" அப்படின்றத சொல்றா.
பாட்டி இங்கே வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் வந்துட்டு அங்கே காலே வந்து கனெக்ட் ஆக மாட்டுது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகவுமே, பாட்டி அவருக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும். அதனால் வர முடியாமல் போயிருந்திருக்கலாம். எதுக்காக நீங்கள் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? அவ இப்படிலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே குழந்தைங்களுமே அப்படியே அங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவை எங்கம்மான்னு சொன்னதும், இல்லை அப்பா வந்துருவாரு. நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த மியா வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க ஒன்றா இருக்க மாதிரி அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா, இவன் இந்த ரூம்லேருந்து வரும்போது அந்த மியாவை போய் அங்கே அவர் வந்து மறைக்கிறாரு. தள்ளிப்போங்க அப்படின்ற செட் அவ கோவப்படுறா. என்ன இதெல்லாம், இது வந்துட்டு உங்கள் குழந்தையா அப்படின்ற செட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் உன்கிட்ட பொய் சொல்ல விரும்பலை, இது என்னோட ஃபேமிலி தான் அப்படின்ற சொன்னதும் பாட்டி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, அட பாவி இப்படி வந்து துரோகமாக அவளுக்கு நீ பண்ணி சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்குறப்ப, அந்த குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தை தான் உங்களோட குழந்தை, நாங்கள் வந்துட்டு யார்ப்பான்னு சொன்னதும், உங்கள் அப்பா யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் வந்துட்டு யார் அப்பாவோ உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, அவருக்கு வந்துட்டு பிறந்த ஒரே புள்ள அவன் தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோ, நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நான் இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, உண்மையை தானே சொன்னேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு பொய் சொல்லணும்னு பண்ணலை, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே இங்கே கேட்குறதுக்கே விருப்ப முடியலை. ஏன்னா வந்துட்டு பொய் பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு ஆரம்பத்தில் வந்து சொன்னா, இவன் ஏன் இப்படி பொய் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அந்த லீச்சிங் வேற அங்கே வந்து பாட்டி ஆல்ரெடி ஏகப்பட்ட இங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீவே இந்த ட்ரபிளை க்ரியேட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், பாட்டி நான் ஏன் இப்படி வரப்போகிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த பொண்ணு கூட தான் ஒன்றா இருந்தேன், இந்த குழந்தைங்க ரெண்டுமே என்னோட குழந்தைங்க தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் வேற ஆகுது. ஹீரோ மேலே கோவத்தில் இருக்க வாசி அது உண்மையாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவ வேற நம்ப ஆரம்பிச்சிடா. நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்துருக்க முடியாது, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னதும், நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அவ்வளோ ஈஸியாலாம் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படிலாம் பண்ணிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றத சொல்லும்போது, அப்பாவே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவன் வந்துட்டு கம்பெனியோட பிரசிடென்ட் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொன்னதும், ஏன் உங்கள் சொத்தை பறிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொன்னீங்களா, உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது பாட்டி அங்கே வந்துட்டு கெஞ்சுறாங்க ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு, பாட்டி நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்படி இருக்க முடியும், உங்கள் பேரை என் மனசவே உடைச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பல பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அப்போ அந்த லீசங் சொல்கிறான், பாட்டி நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, கண்டிப்பாக நான் அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிருவேன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கன்னு எனக்குன்னா தெரியாதா, சொத்துக்காக தானே பண்ணிட்டுருக்க, கம்பெனியை உன் பேரில் நான் மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், என்ன பாட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரப்பிள்ளை யார் பெற்று கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன இப்போ வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லதும், அங்கே அதை கேட்டுட்டு அந்த மியாக்குமே வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது. அப்போ அந்த மியா, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க, உங்கள் பேரை வந்து ஆல்ரெடி என் கூட சேர்ந்து குழந்தை பெற்று வச்சுருக்காரு, அதான் உங்களோட குழந்தை, நீங்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு அவங்களெல்லாம் போய் வந்துட்டு பெருசாக நினச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, என் வீட்டு மருமகளாக என் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சலாம் நினச்சிட்ருக்கியா, உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னோட பேரம்பேத்தி என் மருமக வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோமோ, நீ வந்துட்டு என்னை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டிங்க கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா வீட்டில் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது, எங்கே போயிட்டுருக்க, அவன் வரட்டும் போய் பேசி நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலான்னு பாட்டி சொன்னாலுமே, பாட்டி இதுக்கப்புறம் பேசி சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு வந்துட்டு எதுவும் பேச விருப்பம் கிடையாது பாட்டி, நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோன்னு சொன்னதுமே அங்கே பாட்டி அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. அந்த குட்டி பையங்க ஹக் பண்ணிவிட்டு பாட்டி அழுகும்போது, நம்ம ஹீரோ, ஏன் நீ இப்போ என் கூட சேர்ந்து வரலன்னு வச்சுக்கோமே, நான் இங்கேருந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதும், அந்த பையனுமே அங்கேருந்து போயிடுறான் கூட சேர்ந்து. இப்போ பாட்டி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால் வந்து பிள்ளைங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க, நீ வந்து வேமா கிளம்பி வா அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோ, பாட்டி நான் இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். கிட்ட பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் வேறு இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு அங்கே குழந்தைங்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. பாட்டி இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் வந்துட்டு நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னதும், என்ன இதுன்னு சொன்னதும், அந்த பிள்ளைங்க ரெண்டுமே என்னோட உண்மையான குழந்தைங்க தான், நான் இதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். குட்டி பையன், இங்கே பாருங்கள் அப்பா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வராரு, எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்காருன்னு சொன்னதும், அவர் நம்மளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீங்கள் இப்படிலாம்
பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு கார ஸ்பீடா ஓட்டுங்கன்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோவுமே பின்னாடியே ஸ்பீடா ஓட்டி அங்க ஆக்சிடென்ட் ஆயிருது. அத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பதறி அடிச்சு போய் அங்க வந்துடுறாங்க. அவன கூட்டிட்டு போய் எங்க ஹாஸ்பிட்டலுமே சேர்த்துடுறாங்க. அவனோட நிலைமைய பார்த்துட்டு ஹீரோயின், பாட்டி எல்லாருமே அங்க அழுதுட்டுருக்கும்போது, அப்ப அங்க பாட்டிட்ட அவ சாரி கேட்குறா. "இத்தன பிரச்சனைக்கு காரணம் நான் தானே பாட்டி. என்னால தானே அவருக்கு இப்படி ஆயிருச்சுன்னு" சொன்னதும், "இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்லம்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு எங்க பாட்டி அவ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம பாட்டி சொல்றாங்க, "உன்ட்ட இந்த ஃபைல குடுக்கணும்னு தான் அவன் வந்தான். இத பாரு" அப்படின்றத சொல்லும்போது, அங்க குழந்தைங்க அவனோடதான்னு சொல்லிட்டு போட்டிருக்கவுமே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது. அப்ப அங்க அசிஸ்டன்ட் அந்த மியா மேல ஆல்ரெடி அவருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா, அவ ரொம்பவே பேராசை பிடிச்ச லேடியா இருந்தாளன்னு சொல்றாரு. இப்ப என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. "பாஸ் இப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, நீங்க எதுக்காக அவ கூட சேர்ந்து ஆக்ட் பண்றீங்கன்னு" சொல்றப்ப, "நீ சீக்ரெட்டாவே எல்லாத்தையுமே விசாரி. நான் கைப்பிடி அவள பிடிக்கணும். அவ எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டம் போடுறாளோ போடட்டும். அவ நினைக்கிற மாரியே, நடக்கிற மாரியே இருக்கட்டும்" அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். சீக்கிரட்டா விசாரிச்சு நாங்க கண்டுபிடிச்சதில்ல. அன்னைக்கு கூட இருந்த பொண்ணு நீங்க தான். அந்த பேபியுமே அவருக்கு பிறந்தது தான்னு சொல்லியிருக்கவுமே, அங்க அத கேட்டுட்டு பாட்டிக்கு அவளும் ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னோட கணிப்பு எப்பயுமே தப்பாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்லபடியா என்னோட ஹஸ்பண்டே என்னோட பிள்ளைங்களுக்கு அப்பாவுமா இருக்காரேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்க ரொம்ப ஹாப்பியாயிருது. பிள்ளைங்க, பாட்டி, அவ எல்லாருமே அங்க ரொம்ப ஹாப்பியாயிடுறாங்க. டாக்டர் யார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆள் அங்கே கையை தூக்குறா. இப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. என்ன உங்களுக்குலாம் சிரிப்பு? அதான் எங்கள் 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆகலை. அப்போ நான் தானே அவரோட ஒய்ஃப் அப்படின்றத அவ சொல்கிறா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக சாப்பாடு அவங்க கொண்டு போயிட்டு அங்கே ஊட்டி விடும்போது, எதுக்காக நீ இப்படி என்னை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏன்னா என்னோட பார்வை கொஞ்சம் விலகுனா கூட நீ என்னை விட்டுட்டு போயிடுவே என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு அவ சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது, ப்ளீஸ் எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மியா அங்கே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஃபஸ்ட்டு நீ மாட்டிகிட்ருக்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வா, அப்புறம் பார்ப்போன்னு சொல்லிடுறா. அந்த மியாவை பார்த்தா அங்கே ரிங்கை போட்டுட்டு ஆஃபீஸில் என்னை என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு கூட்டிகிட்டு போக வர போகிறாரு. அவர் எனக்கு இன்றைக்கி மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா கதை இழந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற செட் அவர் ரொம்பவே ஹாப்பிட்டு அங்கே பேசும்போது, இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிட்டு, அவர் ஏன் உன் கூட சேர்ந்து வரப்போகிறாரு, அவரோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும்னு வந்திருப்பாரு ஒய்ஃபோட சேர்ந்து அப்படின்ற சொன்னதும், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதும், யார் சொன்னது மிஸ்ட்ரஸ்லாம் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவளுக்கு இப்படியே அங்கே வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவ கூட சேர்ந்து, நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு ஆதரவாக எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ, நீ என்னென்ன பொய் பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும், அந்த குழந்தைய பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. எல்லாத்தையும் பிடுங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட்மே எங்கள் கார்டு எல்லாமே பேக் எல்லாத்தையுமே பிடுங்குறாங்க. பிடிச்சாங்க அடித்து கீழே தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோ, உன்ட்ட ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், உனக்கு என்ன சொந்தமோ அது உன்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சொந்தம் இல்லாத எல்லாத்துலேயுமே நீ உரிமை கொண்டாடுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உங்களுக்காக எவ்வளோ வருஷமாக காத்துட்ருந்தேன், குழந்தைய நீங்கள் இப்படிலாம் விட்டுட்டு போகலாமா அப்படின்ற சொன்னதும், அவன் கையை போட்டு அங்கே நசுக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன நினச்சிட்டு இன்னும் தைரியம் எவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கே, அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மேனேஜரை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. கடைசியில் அந்த மேனேஜருக்கு பிறந்த புள்ள போல், நீ உன்னோட அப்பாவை கூப்பிடு அப்படின்ற சொல்லும்போது, அந்த பையன் அப்பான்னு கூப்பிட மாட்டான். அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக நீ அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோக்கு கஷ்டமாகி போயிடுது. என்ன ஜென்மம் இவ அப்படின்றத சொல்லிட்டு, அப்பாவை ரொம்ப வருஷமாக அவங்கள பார்க்கலையா, அதனால தான் அவன் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டான்னு சொன்னதும், பொய்யா பேசிகிட்டு இருக்க, இவன் கூட சேர்ந்து நீ ஒன்றா சுற்றி பிள்ளையை பெற்றுட்டு நீ இப்போ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க, நீங்கள் 2 பேர் பண்ணதுக்கு 2 பேருமே சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொன்னதும், உங்கள் கம்பெனியில் நான் ஒன்றும் ஒர்க் பண்ணலை, நீங்கள் என்ன ஜெயிலில் போடுறதுக்கு நாமே சொல்கிறான். நீ கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை நீ பண்ணி காசை பூரா எடுத்திருக்கையில், ஸோ அதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அங்கே அந்த லீச்சங் தான், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ ஓய்ஸதுக்கு இங்கே எந்த அதிகாரமே பண்ணிகிட்ருக்க முடியாது, ஏன்னா இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நான் இப்போ ஆகிட்டேன்,
பாட்டிக்கு வந்துட்டு வந்து வாரிசை குடுத்தது நான் தான். ஸோ வந்துட்டு இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க பாட்டி வந்துட்டு பயங்கரமா போட்டு அவன அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னடா ஃப்ராடு பையலே! பொய்யா பேசிட்டு இருக்க. சொத்துக்காவண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு போட்டு அங்க அடி வெளுத்துட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்தபடி பொய் வேற பேசிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் இன்னுமே வந்துட்டு அது 2மே என்னோட குழந்தைங்க தான்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. ஹீரோ பார்த்தா அங்க ஒரு கிக் விட்றான். "என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட சிஸ்டர் நீ லவ நீ அசிங்கப்படுத்துறியான்னு" சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் "நீ இப்படிலாம் பண்ணாத, ஏன் நீ கோவப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிறன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. வந்து "என்னோட பேரன நல்லபடியா பார்த்துக்கோ. நாங்க எல்லாரும் கிளம்புறோம்ன்னு" சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ "எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்து நீ என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவியான்னு" சொன்னதும், "அது உன்ட்ட தான்ப்பா இருக்கு. டிஃபன் நீ வந்து பண்ண போற அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குன்னு" சொல்லிட்டு அவ அங்கேருந்து போனதுமே, அங்க அசிஸ்டன்ட் வந்ததும், லேடீஸ எப்படி வந்து கவர் பண்றது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "ஐயோ! பாஸ் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்க ஷாக் ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்லே பார்த்தாங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணதுமே பாட்டி இப்படி ஹாஸ்பிட்டலில் போய் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னதும் பாட்டி அப்பா உட முடியாமல் அம்மாக்காக இவ்வளோலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னா தான் பாட்டி உடனே ஓகே சொல்லுவாங்கன்னு அந்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே அங்கே வந்துட்டு ஃப்ளார்லாம் போட்டு அவளுக்கு அங்கே நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ்மே பண்ணிட்டு இருக்கான். "நான் வந்து என்னென்னமோ உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். உன்னை பார்த்ததுமே நான் பேச்சே வரல. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு உனக்காக எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ இப்போ ஓகே சொன்னாலும் சரி, இல்லைனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனுக்கு அங்கே ஓகே சொல்லிடுறா. 2 பேருமே அங்கே ஃபைனலாக வந்துட்டு அங்கே ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.